ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எந்த மந்திரம் செய்தாலும் இல்லைன்னா எந்த பூஜை செய்தாலும் சீக்கிரமா அது வெற்றியாக முடிய, ஒரு மந்திரம் பண்ணும்போது அந்த மந்திரத்துக்கு சரியான உயிர் பெற, அந்த மந்திரம் சித்தி பெற, சீக்கிரமா அந்த மந்திரம் பலம் காணலுக்கான மந்திரம் தான் நாம சொல்ல போறோம். இந்த மந்திரம் சொல்லி வர்றதுனால நீங்க எந்த மந்திரம் பண்ணாலும் அந்த மந்திரத்துக்கு உயிர் வேகமா உயிர் பெறுங்கிறது தான் இந்த மந்திரத்தோட குணம். அந்த மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் யாரு எந்த தேவதை உபாசனை பண்றவங்களுக்கும் இந்த மந்திரம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடி வந்து கிடைக்கிறக்க வேண்டியதா அப்படி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்றோம். அப்ப நம்ம வீடியோவுக்கு போகலாம். அதாவது நம்ம எந்த மந்திரம் பண்ணி வந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி வரும்போது அந்த மந்திரம் சீக்கிரமா சித்தி கிடைக்கணும் உங்களுக்கு. நீங்க சொல்ற வாக்கு, அந்த வாக்கு தான் மந்திரம். அப்ப அந்த வாக்குல வந்து தேவதை குடி இருக்கணும், அந்த மந்திரத்துல வந்து தேவதை குடி இருக்கணும். அதுல வந்து அந்த வித்யை வந்து விளங்கணும். அந்த மந்திரத்துல வித்யை வந்து விளங்கினாதான் அந்த மந்திரம் மந்திரமா மாறும். ஒரு தடவை சொன்னா அது மந்திரம் கிடையாது. பல பிராவசியம் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருந்தா தான் மந்திரத்துக்கு பவர் வந்துடும். ஒரு மந்திரத்தை அதான் 1008 10,008ன்னு சொல்றது. அந்த மந்திரம் சொல்ல 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 சொல்லதான் அந்த உரு கருவாகும், அதுக்கு வந்து உயிர் பெறும். அப்ப அப்படி நம்ம பண்ணும்போது இந்த மந்திரம் கூட முதல்ல வந்து பண்றது வெறும் 9 தடவை சொன்னா போதும். நீங்க படையலோ அந்த மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை, சின்ன மந்திரம் தான், இதை 9 முறை நீங்க சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன மந்திரம் பண்றீங்களோ அது சீக்கிரமாவே அது சித்தி அடைஞ்சிடும். அந்த மந்திரத்துக்கு சீக்கிரமா உயிர் கிடைக்கும். அதுக்கு வேண்டித்தான் நம்ம இந்த மந்திரம் பண்ணணும். நம்ம எந்த மந்திரம் பண்ணும்போது கணபதி மந்திரம் எதுக்கு சொல்றோம்? கணநாயகன், அந்த கணபதி அனுகிரகம் தெரிஞ்சாதான், அனுகிரகம் தந்தாதான் நமக்கு வந்து சீக்கிரமா அனைத்து மந்திரங்களும் சித்தியாகும்னு சொல்றோம். அது மாதிரி இந்த மந்திரம், இந்த சரஸ்வதியோடைய இந்த சின்ன மந்திரம் சொன்னாதான் எந்த மந்திரமும் வித்யா பெறும்னு சொல்றாங்க. அந்த மந்திரத்துல இந்த வித்த காணிக்கும் வித்யா கைவர்றதுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்றாங்க. அது படையலோ அந்த மாதிரி ஒன்றும் தேவை கிடையாது. நீங்க எந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 9 முறை, அதாவது சரஸ்வதி தேவி வந்து நம்ம நாவில விளங்கணும். அதாவது நம்ம நாவில தான் சரஸ்வதி தேவி இருக்காங்க, நம்ம சொல்ற வாக்கு உண்மையாகணும், மந்திரம் உண்மையாகணும்ங்கிறது நமக்கு வேணும். இந்த மந்திரத்தை சொல்லித்தரேன். அந்த மந்திரம் வந்து ஓம் சகல சரஸ்வதி ஆனந்த மோகினி ஆத்ம வித்யாயே சுவஹா. எவ்வளவுதான். ஓம் சகல சரஸ்வதி ஆனந்த மோகினி ஆத்ம வித்யாயே சுவஹா. இந்த மந்திரம் வந்து 9 முறை நீங்க சொல்லிட்டு மற்றபடி நீங்க ஏது மந்திரமும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமா சித்தி கிடைக்கும். அதாவது புத்தி, சித்தி, அறிவு, வித்யா, இந்த ஏதொரு காரியத்துக்கும் நமக்கு சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் நமக்கு வேணும். அதனால தான் இந்த மந்திரம் நம்ம சொல்லணும்னு சொல்றது. அப்போ சித்தர்கள் கூட இந்த மந்திரம் பண்ணுவாங்க. இந்த மந்திரம் பண்ணிட்டு தான் அடுத்த மந்திரத்துக்கு போவாங்க. நம்ம ஒரு மந்திரம் பண்ணும்போது குரு பலம் வேணும், குலதெய்வ பலம் வேணும். அது மாதிரி வாக்கு, வித்யா, அதுக்குள்ள தேவதை சரஸ்வதி தேவியும் வேணும். இந்த மந்திரம் பண்ணிட்டு நீங்க மந்திரம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு அது மாற்றம் கிடைக்கும். இதை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.